விடுதலை புலிகள் காலத்திலே பயன்படுத்திய பங்கரானது இந்த இதுதான் வாசல். வாசல்ல இருந்து வந்து இப்படி வந்து பாம்புகள் நிற்குதோ. மக்கள் பயன்படுத்திய ஆரம்பத்தில் மக்கள் 3 கல் வச்சு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாங்கள் முள்ளிவாய்க்கால் போயிட்டு நினைவு அஞ்சலி எல்லாம் செலுத்தி போட்டு அந்த காணொலிகளை நீங்கள் தற்போது பார்வையிட்டு இருப்பீர்கள். அதோடு இன்றைய தினம் புதுமாத்தளன் பகுதியில் இருக்கின்ற விடுதலை புலிகள் காலத்திலே பயன்படுத்திய பங்கரானது இருக்கின்றது. அந்த பங்கரை தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். அதோடு அந்த பங்கர் எப்படி எப்படி இருக்குது மற்றும் அதனுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலியில தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு கூடுதலான மக்கள் எமது காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ச்சியாக எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். தொடர்ச்சியாக அந்த பங்கர் இருக்கின்ற இடத்துக்கு சென்று போய் பார்வையிடவும் பாருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது புதுக்குடியிருப்பு சந்தையிலிருந்து புதுமாத்தலை நோக்கி நாங்கள் தற்போது நாங்கள் புதுமாத்தலை நோக்கி வந்த இடத்துல அந்த இடங்கள் எப்படி எப்படி இருக்குது பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேர்ச் ஒன்று இருக்குது. புதுமாத்தலையில் இருக்கின்ற சேர்ச் ஒன்று இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் இறுதி யுத்தங்கள் மிக கொடூரமாக இடம்பெற்ற பகுதிகள். அதிக அளவிலான மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு பிரதேசங்களை சேர்ந்த இடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பேரிச்சம்பள மரம் ஒன்று இருக்குது பாருங்க. பேரிச்சம்பள மரம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுமாத்தளன் ரோட். இந்த இடத்தால் மக்கள் அதிக அளவில் மக்கள் இடம்பெயர்ந்து இந்த பாதை ஊடாக முள்ளிவாய்க்காலுக்கு சென்றார்கள். மாத்தளன் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை. நாங்கள் இந்த பங்கர் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். நாங்கள் அடைக்கல மாதா கோயில் பார்க்குறதுக்காண்டி இந்தபடி எனக்கு நீங்கள் இந்த ஊரோ? மாத்தலை. மாத்தலை. எப்படி இந்த இடங்களில் அடிவாடு நடக்க நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்க? எப்படி அம்மாக்களும் கூட உறவுகளாக இருக்கு காயப்பட்டிருக்கணுமோ? உங்களோட அம்மாவெல்லாம் காயப்பட்டிருக்கிறோமா? இப்போ நான் தொடர்ச்சி இப்போ மாத்தலன் பகுதியில் நிற்கிறோம். தொடர்ச்சி அந்த பங்கர் இருக்கிற இடத்துக்கு போனேன். இப்படி வலதுபுறத்தால் போனால் போகிற பாதையில் பங்கர் இருக்குதான். பங்கர் பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். மயில் ஓடுது வரும் மயில். இதில் ஒரு
சேர்ச்சாண்டி இருக்குது பார்ப்போங்க. இந்த இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக செல்ஃபீஸ்கள் எல்லாம் பட்ட இடங்கள் பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்தவ ஆலயமானது புதுமாத்தலன் பகுதியிலே இருக்கின்ற அடைக்கல மாதா ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்கு பின்புற பகுதியிலே தான் பங்கரானது விடுதலை புலிகளினுடைய பங்கரானது இருக்கின்றது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் தற்போது போகிறோம். உறவுகளை நாங்கள் தற்போது அடைக்கல மாதா கோயிலிருந்து நாங்கள் தற்போது அந்த விடுதலை புலிகள் பயன்படுத்திய பங்கர் இருக்கின்றது. அந்த பங்கரை இந்த தம்பி தான் எனக்கு காட்ட போகிறார். தம்பியும் இந்த இடமே நினைக்கிறேன். இவர் இந்த இடமா அவருக்கு இந்த இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக தெரியும். அவரிடையும் கேட்டு எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அப்படி கேட்டு அறிஞ்சுள்ளோம். இந்த இடங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே யுத்தங்கள் நடைபெற்று அதிகள மக்கள் உயிர் சேதம் பொருள் சேதம் அடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகளாக இந்த இடங்களில் வசித்திருக்கிறார்கள். அதோடு இந்த இடங்களெல்லாம் கூடுதலாக இல்லடம் செருப்புகள் மக்களுடைய ஆயுத பொருட்கள் தான் கூடுதலாக இந்த இடங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பாட்டாகள் செருப்புகள் எல்லாம் இந்த மக்கள் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்கள். இறுதி யுத்தத்தின் போது மக்கள் இந்த இடங்களிலிருந்து தப்பித்து நமது உயிரை காப்பாற்றுவதற்காக சென்ற இடங்களை தான் பார்க்குறீங்க. இப்போ நாங்கள் அந்த பங்கர் இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். எதால் போகணும்? இதால் போகணுமா? எனக்கு தெரியாது. இந்த தம்பி தான் இந்த இடங்கள் எல்லாம் காட்டுறேன். யுத்தத்தின் போது இந்த இடத்துல மக்கள் இருந்துட்டு போனது தான். இதெல்லாம் மக்கள் இருந்த இடங்கள் என்ன? வீடு கட்டி இந்த இடங்களில் இருந்திருக்கணும். வேறு இதெல்லாம் மக்கள் இருந்த இடங்கள். செல்ஃபீஸ் எல்லாம் பட்டு செல்ஃபீஸுகள் எல்லாம் இந்த இடங்களெல்லாம் போத்தில மக்கள் அந்த விட்டு சென்ற இடங்கள் வரும். எல்லாம் சீட்டுகள் இல்லை வீடுகளாக இருந்திருக்கணும். வீடுகளாக இருந்த இடங்கள் என்னண்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது கல்லுகள் அதெல்லாம் எடுத்து இதில் சமைச்சு சாப்பிட்ட இடங்கள் என்ன கல்லுகள் வச்சு ஆரம்பத்தில் மக்கள் 3 கல் வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும். அப்படி அந்த கல் அடையாளம் கிடக்கு. இந்த மாதிரி அடையாளம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் மக்கள் இருந்த இடங்கள் பிரதேசங்கள் வேறு எல்லாம் இந்த ஒரு பற்றை காடுகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பழைய கால இந்த தகரங்கள் அவையில் பாவிச்சேன்னு கோப்பை இலவையில் பாவிச்ச கோப்பை இலை பாருங்க எப்படி இருக்குண்டு. 17 வருடங்கள் கலைந்து அதனுடைய அடையாளங்கள் தற்போதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லாம் இந்த இடங்களெல்லாம் 10 இலை தான் இருக்கேன். 10 இலை மக்கள் நடமாட்டமற்ற பகுதிகளாகவும் இருக்கின்றது. எப்படி இடங்கள் மக்கள் இந்த இடங்களில் வசித்ததற்கான அடையாளங்கள் தான் இருக்கும். அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பங்கர் இருக்கின்ற இடத்துக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வடலியல் பற்றைகளாயிருக்கு. எது இதில் எல்லாம் சீட்டு இருந்திருக்கேன். என்ன மக்கள் வீடு காட்டி இருந்திருக்கணும். வீடு காட்டி இருந்த பகுதிகள் அங்கே எங்கட வீட்டுக்கு அங்கால கடல் புளியது அந்த இருந்த பேர்ஸ் அந்த பேர்ஸ் பங்கர் எல்லாமே இருக்கும். பங்கர் இல்லை பேர்ஸ் அவங்க அந்த இருந்து சமைச்சு சாப்பிட்ட இடங்கள் அப்படி எல்லாம் அவங்க அப்படி கேம்பாக இருந்து கேம்பாக இருந்த இடங்கள் அப்படியெல்லாம் பற்றைகள் நிரம்பிய பகுதி தான். அப்படி நாங்கள் பாருங்க இடங்கள் எப்படி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. மூங்கில்கள் இது கடற்கரை ஆண்டிய பிரதேசமாக தான் இருக்குது. நீர் உள்ளுக்கு போய் பார்த்தா நீர் நாங்கள் இப்போ உள்ளுக்கு போனேன் உள்ளமே போயிட்டோம். கீழ் வாங்க இருக்குல்ல போயிடல இப்போ எல்லாம் மூடிட்டு இல்லைன்னா இப்போ மணக்குமா ரொம்ப சார் அது கிண்ட வந்து கொண்டு இருக்கு பெரிய தாக்கம். உறவுகளே நாங்கள் தற்போது விடுதலை புலிகள் பயன்படுத்திய புதுமாத்தலனில் இருக்கின்ற புதுமாத்தலன் அடைக்கல மாதா கோயிலினுடைய பின்புற வாசலிலே காணப்படுகின்ற கடற்கரையாண்டிய பகுதியால் வரைக இந்த பங்கரானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பங்கரை சுற்றிய இடங்கள் எல்லாம் ஒரு காட்டுப்புற பகுதி தான் பாருங்க. இந்த எல்லா இடமும்
கூடுதலாக எல்லாம் வடலிகள் நிரம்பிய ஒரு பிரதேசமாகத்தான் இந்த இடங்கள் ஃபுல்லாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த இடங்களில் பார்க்க விரும்பினால் யாரும் நண்பர்களுடன் உதவியாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை படியாக பார்க்கலாம். ஏனென்றால் இந்த இடங்களில் மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பகுதியாக இந்த இடம் இருக்கிறது. நீங்கள் வந்தால் பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கு இந்த புதுமாத்தளம் பகுதியில் இருக்கின்ற இந்த படியந்தான் எனக்கு உதவி செய்து இந்த இடத்தை காட்டுறார். அப்படி நான் தொடர்ச்சியாக அந்த விடுதலை புலிகள் பயன்படுத்திய பங்கர் எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போய் பார்க்கிறோம். பாருங்க உறவுகளை, நாங்கள் தற்போது புதுமாத்தளன் பகுதியில் இருக்கின்ற விடுதலை புலிகள் பயன்படுத்திய பங்கருக்கு தான் நாங்கள் தற்போது போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் உக்கி போய் எல்லாம் இருக்கின்றது. பாருங்கள் இந்த இடம் இந்த நிலைகள் எல்லாம் உக்கி போய் இருக்கின்றது. மற்றது இந்த இடங்களெல்லாம் அந்த வௌவால் எச்சங்கள்லாம் கூடுதலாக இந்த இடங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்ற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதால் ஒரு பாதை ஒன்று விட்டு கிடக்கு. இதில் ரெண்டு பார்க்குற மாதிரி பங்கரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் இருந்து அந்த சுற்றி வேற பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். குண்டு போடுவீங்க. அதுவே இல்லை, இது கண்காணிக்கிறது அந்த பார்க்குறதுக்காண்டி இந்த ஒரு இடம் விட்டிருக்கேன். வேணும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடம் ஒன்று விட்டிருக்கேன் பாருங்கள், சாலை பார்க்குறதுக்கு. மற்றது இந்தியாவில் இந்த இடங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வௌவால் எச்சங்கள் கூடுதலாக எல்லா இடத்திலும் வௌவால் எச்சங்கள் கூடுதலாக நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதால் போகிறோன்னு சொன்னாவே வௌவாலின் அனுமதியோடு நாங்கள் உள்ளே போகணும். இந்த இடங்களெல்லாம் ஒரு புகை தான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்க போகிறோம். வௌவால்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் மேலே எல்லாம் சொன்னால் நாங்கள் உள்ளே போகிறதுக்கே பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த வௌவால் எச்சங்கள் சரியான மனமாக இருக்குது, எல்லோரும் போயிடாமல் இருக்குது. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக எப்படியும் ட்ரை பண்ணி அந்த இடங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். நாங்கள் போவோம். மக்களே, நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், பார்ப்போம். சரியான எல்லாம் வௌவால் எச்சங்களாக தான் இருக்கிறது. எல்லா இடமும் வௌவால் எச்சங்கள் லைட் அடித்தா தான் போவோம். எல்லாம் வௌவால் போகிறோன்னு சொன்னால் வௌவால் எல்லா இடமும் வௌவால் தான் இருக்குது. வௌவால் மனங்கள் தான் பாருங்க. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் எச்சங்கள் வௌவால் எச்சங்கள் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கு. பாம்புவால் நிற்குமா? இல்லை இல்லை, பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வௌவால் எச்சங்கள் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் அதில் போகிறோம். வௌவாலை பாருங்க, எல்லா இடம் வௌவாலாக தான் இருக்குது. வௌவால் கூடுதலாக இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கு. ஓட்டத்தை பறக்கு அங்காளத்து வேறு இந்த இடத்துல ஃபுல்லாக வௌவால் அங்கே போகவே இல்லாத அப்படிலாம் அப்படிங்க தூக்கி இருக்கிறாங்க வௌவால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிற சரியான வௌவால் எச்சங்கள் போட்டு மனமாக இருக்குது. இந்த இடங்கள் உள்ளே போயிடாது. இந்த பங்கரனுடைய அமைப்பை நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. அதால் இதால் வருது பாருங்க. இதால் பங்கர் இப்படியே சுற்றி இது பங்கர் என்ன இது இடம்? ஓ, நடு ரூம் அந்த பெருசு. நாங்கள் இப்போ வந்தது அந்த ரூம் அப்படி உள்ளுக்கு ரூம் மாதிரி கிடக்குது. அது ஃபுல்லாக எல்லாம் இப்போ வௌவால் எச்சங்கள். மற்ற இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்புகள் இப்படி இதெல்லாம் மூடி கட்டுப்பட்டு இருக்குமென்னு நினைக்கிறேன். இது இரும்புகள். இரும்புகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு நான் பாருங்கள். அந்த இதில் இருந்து இதுதான் வாசலில் இருந்து இப்படி அப்படியே இந்த இடத்தால் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இடம் வட்டமாக இருக்குது. உள்ளுக்கு நாங்கள் போய் பார்த்த நாங்கள் வட்டமாக இருக்குது. வட்டத்தால் இப்படியே மேலே இந்த இடங்கள்லாம் சீமெந்து போட்டிருக்கணும். இப்படியே இந்த பங்கர் இப்படியே போய் மேலே சீமெந்தால் இருக்குது. மேலே மண்ணால் மூடி விட்டால் ஒன்றுமே தெரியாது. இப்படியே இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 10 பெருகுது. இப்போ இந்த கற்றையெல்லாம் காணப்படுது. இந்த வௌவால் எல்லாம் இந்த பகுதி இப்போ நான் அதால் வரும்போது முன்பக்க வாசலால் வரைக வௌவால் எல்லாம் இதால் வெளியால் வரும். இந்த ஓடுபடி திடீர்னு பாருங்க, இதால் இந்த வௌவால் இப்படி வரும். இதால் பாருங்க, இது அந்த உட்புற வாசலை பாருங்க. வெளியிலேருந்து உள்ளுக்கு வந்தனாங்க. உள்ளுக்கு
வந்த பகுதியை பார்க்க மாட்டீங்க, எல்லாம் வௌவால் எச்சங்களாயிருக்கு, உள்ளுக்கு போயிடாது. அப்படி உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த இடத்த. என்னுடைய வெளிப்புற பகுதி இதால இப்படி வந்து இஞ்சால வெளியில வருது, வெளியில வர பகுதி இதான் பாருங்க. இதுல வௌவால் எல்லாம் இப்போ வெளியால இப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோம்னா வௌவால் எல்லாம் வெளியில வந்தாங்க. இப்போ உள்ளுக்கு திருப்பி இந்த காட்டு பகுதியிலேருந்து வௌவால் திருப்பி உள்ளுக்கு போகுது. உள்ள இப்போ உடப்பட்டு இருக்குது பாருங்க. இந்த உள்ளுக்கு போயிடாத பிடிக்கிறாங்க, இந்த வெடிச்சு கிடாது, எல்லாம் கட்டடம் எல்லாம் உடைஞ்சுக்கிறாங்க. நிறைந்த இடங்களில் கூட இந்த வௌவால்லாம் ஓடுபட்டு திடீ வௌவால்லாம் கூட நிற்குது இந்த இடங்கள்ல. வௌவால் எச்சங்கள்லாம் கூடுதலாக இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் ஒரு தகரங்கள், ஒரு விடுதலை புலிகள் காலத்திலே அவர்கள் பயன்படுத்திய பங்கர்களை இப்போ காட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க. எல்லாம் சுற்றி வரையில் இந்த இடங்கள் இப்போ வடலி இப்போ 17 வருடங்கள் கழித்து நாங்கள் இந்த இடங்களை பார்க்க எல்லாம் இந்த பற்றைகள் நிரம்பியதாக தான் தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்படி இந்த இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பற்றைகள் ஆக்குறாங்க, எல்லாம் காடுகளாக தான் இந்த இடங்கள் ஃபுல்லாக காணப்படுது. இங்கே வருங்க, இப்போ வௌவால் எல்லாம் இந்த இடங்கள்லேருந்து வருகிறது பாருங்க. எல்லா இடம் பற்றைகள் நிரம்பியதாகத்தான் இந்த இடம் ஃபுல்லாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் பழைய காலத்தில் விடுதலை புலிகள் இந்த இடங்களிலே பயன்படுத்திய இடங்களை பார்க்குறீங்க. எல்லாம் பற்றைகளாகவும் செல்பீஸுகள் பட்ட இடங்களாகவும் தற்போது காணப்பட்டு கொண்டிருக்குது. எல்லாம் இந்த வெடிகள் பட்ட இடங்கள், செல்லுகள் பட்ட இடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த வடலி பற்றைகளாக தான் கிடக்குதாங்க. இந்த அளவு எங்கே போகுதுன்னு தெரியாது, அப்படி பற்றை காடாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்குள்ள பாம்புகள் நிற்கிறதோ அந்த இதுக்குள்ள? முதல்ல ஒன்று நின்று ஒரு ஆள் பார்க்க வந்த ஒரு ஆளை கடிக்க சீர்னது. அதுக்கப்புறம் அவர் பயந்து ஓடி நாமிக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து பொறி வச்சு ஆளை பிடிச்சா பிறகு அப்படியே குத்தி கொண்டுட்டாங்க. அப்போ இதுக்குள்ள பாம்புகள் நிற்குதோ? முதல் நின்று இப்போ என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே போகிறது அபாயம் தானே, டேஞ்சர் தான். ஏன்னாண்டா பாம்புகள் நின்றாலும் தெரியாது. இந்த இடங்களுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னாண்டா மேலே நட்டு பாருங்க, இந்த இடங்கள் கொஞ்சம் கீழே எல்லாம் வௌவால் எச்சங்கள் நிரம்பியதாக தான் காணப்படுது. விடுதலை புலிகள் காலத்திலே அவர்கள் பயன்படுத்திய பங்கர், அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. புதுமாத்தலன் பகுதியில் இருக்கின்ற விடுதலை புலிகளினுடைய பங்கர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நொங்கு இடாக பார்ப்போம். நொங்கு நல்ல நொங்கண்டா வெட்டி குடிக்கலாம். நல்ல நொங்கொண்டு கிடக்குது, பார்த்தது நொங்கு, நல்ல நொங்கொண்டு கிடக்கு பாவம். வெட்டி குடிக்க போகிறோம். நாங்கள் பங்கர் பார்க்குறதுக்கு வந்த நாங்கள் பங்கர் பார்க்க வரும்போதே எங்களுக்கு நாங்கள் தண்ணீர் தாகமத்தில் இருப்போம் தெரியல. இப்போ கத்தி ஒன்று கிடந்தது, கீழே கிடந்தது. இது இந்த இறுதி யுத்தத்தின் போது மக்கள் பாவித்த கத்தி. இப்போ மண்ணுக்கு கிடந்து நாங்கள் எடுத்தனாங்க. இப்போ கீழே பார்த்தா இங்கே இதில் பார்த்தா இவ்வளோ நொங்குகள் கிடக்கு. இப்போ நொங்குகளை நாங்கள் இப்போ வெட்டி குடிக்க போகிறோம். இப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. நல்ல நொங்கு எல்லாமே இருக்குது. பாருங்க நொங்கு பாருங்க, இப்படி ஒரு பழுதும் இல்லை, சூப்பர் நொங்கு குடிக்க போகிறோம். இப்படி இருக்குன்னு பார்ப்பேன். கத்தியும் புதுசு தான், நொங்கும் புதுசு, பாக்கலும் புதுசு. இந்த இடத்துக்கு வந்து இந்த நொங்கை வெட்டியை எப்படி வேணும் நான் எதிர்பார்க்கல. இப்படி இது பார்த்தீங்க சொன்னால் இந்த கத்தியை பயன்படுத்தின மக்கள் தற்போது உயிருடன் இருக்கிறார்களோ தெரியல. அவர்கள் பாவித்த கத்தி தான். நாங்கள் இப்போ வந்த இடத்துல இந்த மண்ணுக்கு புதை உண்டு. தற்போதும் இந்த கத்தி நல்ல வெட்டக்கூடிய மாதிரி கிடக்கு பாருங்க. நல்ல நல்ல கத்தி. இப்போ வந்த இடத்துல நாங்கள் பங்கர் பார்க்க வந்த இடத்துல வேற கத்தியும் கிடந்து நொங்கும் இப்போ வெட்டி நாங்கள் குடிக்க போகிறோம். அவங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3 நொங்கும் பாருங்க, எல்லாம் புதுசு வேறு எப்படி கிடக்கு. நல்ல நொங்கு. நல்ல நொங்கு பாருங்க. கொஞ்சம் இப்படி நான் முள்ளிவாய்க்கால்லாம் போட்டு இந்த இடத்துக்கு புதுமாத்தனர் வந்து இப்படி நொங்கு குடிக்கணுமான்னு சொல்லி இருந்ததுக்காக நொங்கு குடிக்கிறோம்.
இது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல எல்லாம் அந்த அந்த 2009 முதல் பாவித்த சில்வர்கள் பாருங்க, சில்வர் இப்போ கிளப்பி எடுக்கிற பாருங்க எப்படி இருக்கு சில்வர் கரல் பிடிச்சி எல்லாம் கிடக்கு. ஆரம்பத்தில் இந்த மக்கள் விடுதலை புலிகள் பாவித்த ஜொக்கா இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இப்படி பொருட்கள் சில்வர் கோப்பைகள் எல்லாம் இருக்கும். டிஷர்ட்டு சட்டைகள் கிடக்கு பாருங்க, சட்டைகள் கோப் இந்த கயிறுகள் எல்லாம். இதில் வந்துச்சுன்னா எல்லாம் இந்த பாவித்த பொருட்கள் எல்லாம் கிடக்கு, எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, இல்லாடம் சீட்டுகள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அப்படி இந்த இடங்கள் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்க எப்படி இடங்கள். கப்புகள் எல்லாம் நொங்குகள் தான் கிடக்கு, இல்லாடம் பாருங்க நொங்குகள் கோப்பைகள் எல்லாம் பாருங்க. இந்த கோப்பைகள் எல்லாம் பாருங்க, இந்த இதில் ஒரு கோப்பையும் கிடக்கு. இதெல்லாம் ஒரு 2009 யுத்தத்துக்கு முன்னர் பாவித்த கோப்பையெல்லாம் இருக்கும் பாருங்க எப்படி கோப்படாதீங்க. யுத்தத்துக்கு முன்னர் இந்த கோப்பைகள் எல்லாம் பாவிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். யார் சாப்பிட்டு யார் இந்த கோப்பையை போட்டு சாப்பிட்டுக்கிறோம் தெரியல. அப்படி கோப்பைகள் எல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லாம் பற்றைகள் தான், காடுகள் தான், ஒரு பயங்கரமான இடமாக தான் இருக்குது. கட்டைகள் நிரம்பிய பகுதி தான். அப்படி இது கண்டு பாருங்க. இந்த ஆலயம் அப்படி பற்றைகளாக தான் இருக்குது எல்லா இடம். சுற்றி வர இந்த இடங்கள் பற்றை காடாக ஒரு புகை மாதிரி தான் இடங்கள் கிடைக்குது பாருங்க. இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க பற்றைகள் நிரம்பிய ஒரு பிரதேசமாக தான் கிடக்கு பாருங்க. எல்லா காடுகள் இதுக்குள்ள வரும்போது குகை மாதிரி கிடக்கு. இந்த பயங்கரமா இருக்கு இந்த இடங்கள் எல்லாம், குகை மாதிரி கிடக்கு, இருட்டா கிடக்கு. அப்படி ஒரு பற்றைகள் நிரம்பிய ஒரு பிரதேசமாக இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கு. அந்த இடங்களை உங்களுக்கு காட்டியிருப்பேன். எல்லா இடம் நொங்குகள்லாம் கூட இப்போ கிடக்கு. நொங்கு சீசன்ன்றதால நொங்கு தான் கிடக்கு. இப்போ நாங்கள் நொங்கு கொண்டு வெட்டி குடிச்ச நாங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றது வேறு என்ன உறவுகளே, இந்த காணொலிகளை பார்த்தா புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி, ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி, இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு பழைய நினைவுகள் வரும். மற்றும் நமது காணொலி தொடர்பான கருத்துக்களை கூறுங்கள். நாங்கள் இவ்வாறு இந்த இடங்களை உங்களுக்கு தற்போது காட்டியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் கிடக்கு பாருங்க. ஹெல்மெட்டுக்கு போடுற சஜீவம் பாருங்க. ஹெல்மெட் என்ன ஹெல்மெட்டு போடுற ரஜீவம் அப்படி ஹெல்மெட் ரஜீவம் பார்க்குறீங்க. அப்படி சில்வர்கள் இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் பாருங்க. இந்த சில்வர் ரஜீவங்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்குது. பச்சை காடாக இருக்குது எல்லாரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஷ்ஷோ சாப்பாடு டிஷ்ன்னு நினைக்கிறேன். இந்த சாப்பாடு டிஷ் இப்படி இருக்கு பாருங்க. சாப்பாடு டிஷ்ஷில் இன்னும் விற்கிற வரையில் அது 2009 முற்பட்ட காலத்துக்கு முதல் இதன்று இருக்குது. தகரத்தில் பொட்டியாக்கிடாக பாருங்க, தகரங்கள்லாம் கூட இருக்குது. இன்றைய காணொலியில் நாங்கள் உங்களுக்கு அந்த விடுதலை புலிகள் பயன்படுத்திய பங்கரையும் காட்டி, பங்கர் எப்படி இருக்குது, மற்ற அந்த இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக வௌவால் எச்சங்களாக இருக்குது. அதால் உள்ள கோயிலாக இருக்குது. அப்படி அந்த இடங்களை உங்களுக்கு நோமலாக கொஞ்சம் காட்டியிருப்பேன். அதோட அந்த இடம் வெளிப்புற பகுதியும் அப்படியே காட்டியிருப்பேன். அந்த ஒரு வட்டமாக எல்லாம் இருக்குது. அந்த குகை உள்ளுக்கு போனோன்னா மேலே அப்படி இந்த கொங்கிரீட் எல்லாம் போட்டிருக்குது. அந்த இடங்களை இப்போ காட்டியிருப்பேன். அதோட இந்த படியும் தான் எனக்கு எல்லாம் உதவி செய்து நாங்கள் விரைக்க கத்தியோடு கிடந்த என்ன வாசல் இந்த இதில் கீழே விழுந்து கிடந்து கத்தி எடுத்து நொங்கு எல்லாம் குடிச்சிட்டு இப்போ சுற்றி இடம் பார்த்துட்டு
இப்போ நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடம் இந்த சீட்டுகள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. இந்த இடங்கள் பாருங்க, அப்படி எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரு அந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான் கூடுதலாக இந்த இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இறுதி யுத்தத்தின் போது மக்கள் இந்த இடம்பெயர்ந்து பாவித்த பொருட்கள் பாருங்க எல்லாம் குவிஞ்சு கிடக்கு. இந்த இடங்கள் எல்லாம் எல்லா இடமும் கூட பார்க்கறது எல்லாம் எல்லா இடமும் அந்த பொருட்கள் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தான் கூட கிடக்கு. சப்பாத்துகள் தான் இருக்குது, எல்லாம் அவ்வளோ குவிஞ்சு கிடக்கு சப்பாத்து. முள்ளிவாய்க்கால் மண் பல வழிகள் சுமந்து மண். எது மயில்? நான் அதில் கண்டனாட்ட வேற மயில் அதில் வாசல்ல ஓ ஆ மருந்து மருந்து என்ன மருந்து? அது சின்ன துண்டு மருந்து, அது கொளுத்தி நடக்கணும் தடி கண்டு. வியல் பாவிச்சிருமே இது அந்த ஆக்கள் இல்லை, அந்த ஆக்கள் வந்து அடக்கணும், அந்த புகையை போட்டுட்டு போகுது. அந்த புகை மாதிரி செல்பீஸ் மாதிரி என்ன? இந்த அரைவாசி பேருக்கு செல்பீஸ் காலில் இதில் மண்டையில் எல்லாருக்கும் இருக்கு. துண்டு காயமே என்ன பட்டி இருக்கும்? இல்லை பட்டு இல்லை, துண்டு துண்டு இருக்கு, உடம்புல இருக்குமே. எங்கள் அம்மாக்கெல்லாம் காலில் இந்த படத்து இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு தகரப்பட்டி இருக்குது. அந்த தகரப்பட்டி, இந்த தகரப்பட்டி மக்கள் ஆரம்பத்திலே பயன்படுத்திய தகரப்பட்டி வேணும். அப்படி இருக்குன்னு வேணும். உத்தி போய் எல்லாம் கிடாது, உத்தி போய் சிதறி போயிருக்கு, எல்லாம் பிஞ்சு போய் கிடக்குங்க. மக்கள் பயன்படுத்திய தகரப்பட்டியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் உக்கி போய் கிடக்கு. மற்றது மக்கள் பயன்படுத்திய இந்த பிக்ஸுகள் பாருங்க கீழே கிடக்குது பாருங்க. மக்கள் பயன்படுத்திய பிக்ஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆரம்பத்தில் இந்த பிக்ஸுகள் பாவிச்சிருப்பினும் இது கத்திப்பிடியல், இந்த கத்திப்பிடியை பாருங்க. சீட்டுகள் எல்லாம் அஞ்சால பார்த்தீங்கன்னா சீட் துண்டுகள், போத்தல்கள், மற்ற இதுகளெல்லாம் மக்கள் அந்த பயன்படுத்திய கூட பொருட்கள் தான் இந்த இடங்களில் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கு. உங்களுக்கு அந்த காணொலிகளே இன்றைய காணொலியிலே வச்சு காட்டியிருப்பேன். மீன்பிடி தொழில் போயினேன். சேர்ச்சுக்கு முன்புற பகுதியில் ஒரு
தொட்டியில் இருக்குது என்ன தொட்டி எல்லாமே இருக்கா அந்த தொட்டி எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி அந்த இடங்களே பார்ப்போம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க. இது பங்கரா ஆமி வாச்சதோ? ஆமியா? மூடிட்டு இஞ்சாலும் கிடாது என்ன பங்கர்? இதுவும் பங்கர் பாருங்க. டென்ட் மாதிரி ஒரு பங்கர் கிடாது. எதில் கிடாது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குகை மாதிரி கிடாது. தொட்டியோ? பத்தையா தான் கிடாது. இருக்குதா? காணையில் அங்கால இருக்க தெரியல. அங்கால அதால போயிடாது. சீட்டுகள் எல்லாம் எதில்? நீங்கள் முன்னுக்கு போங்க. கிணறு கிணறு என்ன? இதில் கூட அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது. எல்லாம் பத்த காடுகள் தான். எல்லாம் பத்த காடாக இருக்குது. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்கு. உடுப்புகள் எல்லாம் யார்கிட்ட உடுப்பு? முதல் சுனாமிக்கு முன்னாடி இருந்தாங்க உடுப்போட எல்லாம். இதுக்குள்ள ஆக்கள் இருந்தையோ? இதுகளுக்கு இருந்தாங்க. ஆக்கள் மக்கள் இருந்த இடமோ கடற்கரை ஆண்டிய பகுதி ஏன்னா இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. பத்தையாக தான் இருக்குது இடம். எல்லாம் இந்த இடம் எல்லாம் உடைஞ்சிட்டு நிறைய கிணறு பாருங்க. எப்படி கிணத்துக்குள் கிணறு கட்ட பாஸ்கள் எப்படி கிடாது எனக்கு கிணறு. பாவிக்கரையில் வருது. எத்தனை வருடம் பாவிக்க ஆகிருக்கிட்டமே அது கட்டுகள் எல்லாம் உடைஞ்சி கிடாது. இதெல்லாம் காடுகள் என்ன இந்த இடம் எல்லாம் இந்த இடம் காடுகள் நிரம்பி காணப்பட்டதான். இது தொட்டிகள் பத்தைகளாக தான் எல்லாம் இருக்குது. இது தொட்டி ஏன்னா தொட்டி பாருங்க. சில்வர் எல்லாம் இருக்குது. கிணறு புதுமாத்தலை நீரில் இருக்கின்ற ஒரு கிணறை பார்த்துட்டு இருப்பீங்கள். இப்போ மிகவும் பாலடைந்த ஒரு கிணறு பாருங்க. இந்த கிணறு ஆரம்ப காலத்திலேயே மிகவும் எல்லாம் உடைச்சி மக்கள் பாவித்திருப்பார்கள் நினைக்கிறேன். இந்த இடமெல்லாம் எல்லாம் உடைஞ்சி கிடக்காத விடுவோம். எல்லாம் அப்படி ஒரு சிதறி காலப்பட பற்றை காடுகளாக தான் இந்த இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக காணப்பட்டு கொண்டிருக்கு. காடுகளை பாருங்க. இப்படி காடுகளாக இருக்கு. பற்றையெல்லாம் தான் இருக்குது. இல்லைடா கொடி கொடியாக படர்ந்து கிடக்கும் காடு. யுத்த காலத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கீழ்மற்றை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு சிதைவடைந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு இருப்பீர்கள். எமது காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.